என் அன்புக்குரியவர்களே, அன்பின் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். நீங்கள் ஒவ்வொரு நாளும் கேட்கிற இந்த டுடேஸ் விக்டரி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது என்பதை கேள்விப்பட்டு நான் ஆண்டவரை மனதார ஸ்தோத்திரிக்கின்றேன். மிகுந்த பிரயாசத்தோடு இதை பதிவிட்டு இதை எடிட் பண்ணி உங்களுக்கு ஆசீர்வாதமாய் ஒவ்வொரு நாளும் இதை உங்களுக்கு அனுப்பி கொடுக்கிறோம். இவைகளுக்கு பின்பு ஏராளமான பிரயாசங்கள், ஜெபங்கள், கண்விழிப்புகள் எல்லாம் உண்டு. நீங்களும் இந்த செய்திகளை கேட்டு ஆசீர்வதிக்கப்படுவதோடு பிறரும் ஆசீர்வதிக்கப்படும்படி பிறருக்கும் இந்த செய்திகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கூட உங்களை நான் வேண்டிக் கொள்கிறேன். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலும் பெரிய ஆசீர்வாதங்களை கொடுப்பார். உங்கள் குடும்பத்திலும் பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வருவார். பிரச்சனைகள் நடுவே கடந்து செல்லும் பொழுது எல்லாரும் முதலாவது நிறுத்துவது ஜெபத்தை, இரண்டாவது நிறுத்துவது தொழுகையை, மூன்றாவது நிறுத்துவது ஆலயத்திற்கு செல்வதை. இன்றைக்கு அநேகர் அப்படித்தான். பிரச்சனைகள் இல்லாத காலங்களில் ஆண்டவரை மனரம்மியமாய் சேவிப்பார்கள். பிரச்சனைகளும் போராட்டங்களும் வரும் பொழுது ஜெபம், துதி, வேத தியானம், ஆலயம் செல்லுதல் எல்லாவற்றையும் நிறுத்தி விடுவது சில விசுவாசிகளுடைய வழக்கம். ஆனால் உறுதியான விசுவாசிகள் இவைகளில் ஒன்றையுமே நிறுத்துவதில்லை. ஆண்டவர் நமக்கு முன்மாதிரியாய் இந்த பூமியிலே வாழ்ந்து காட்டினார். அவர் பூமியிலே வாழ்ந்த பொழுது அவர் செய்த ஒரு காரியம் இன்றைக்கு நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. நான் அதை மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலிருந்து உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 30வது வசனம். அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவ மலைக்கு புறப்பட்டு போனார்கள். ஆண்டவர் இயேசுவுக்கு நன்றாய் தெரியும், தன்னை கைது செய்வார்கள், தன்னை பிடித்து கொண்டு செல்வார்கள், தன்னை நியாயம் விசாரிப்பார்கள், தன்னை வாரினால் அடிப்பார்கள், சிலுவையை சுமக்க வைப்பார்கள், சிலுவையிலே அறைந்து தன்னை கொலை செய்வார்கள் என்று இரட்சகர் இயேசுவுக்கு நன்றாய் தெரியும். ஆகவே இந்த தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களுடன் கெத்செமனே தோட்டத்திற்கு கடந்து செல்ல போகிறார். கடந்து செல்ல போவதற்கு முன்பதாக சீஷர்களோடு பஸ்காவை ஆசரிக்கிறார். பஸ்கா என்பது ஒவ்வொரு யூதனும் கைக்கொள்ள வேண்டிய ஒரு நியமனம். ஆண்டவர் அதில் கூட குறை வைக்காதபடி நீங்களெல்லாம் பஸ்காவை ஆசரியுங்கள், நான் போய் ஒலிவ மலையிலே ஜெபிக்க போகிறேன் என்று இயேசு சொல்லவில்லை. அவரும் பஸ்காவை ஆசரிக்கிறார். பஸ்கா ஆசரித்து முடிந்தவுடன் நீங்களெல்லாம் ஸ்தோத்திர பாட்டை பாடுங்கள் என்று அவர் மௌனமாக இருக்கவில்லை. வசனம் சொல்லுகிறது, அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவ மலைக்கு புறப்பட்டு போனார்கள். அவர்கள் என்று சொல்வது ஆண்டவர் இயேசுவையும் உள்ளடக்குகிறது. பாருங்கள், பெரிய ஒரு பாடு, அதன் பின்னான மரணத்தை எதிர்கொள்ளப் போகிறேன் என்று தெரிந்தும் தேவனுக்கு கீழ்ப்படிந்து பஸ்காவை ஆசரித்தார். தேவனை உயர்த்தி ஸ்தோத்திர பாட்டை பாடினார். என் அன்புக்குரியவர்களே, வாழ்க்கையில் பிரச்சனைகள் சூழ்ந்து விட்டது என்று ஜெபத்தை நீங்கள் நிறுத்தி எத்தனை நாட்கள் ஆகிறது? வாழ்க்கையில் இழப்பு வந்துவிட்டது, நஷ்டம் வந்துவிட்டது என்று தேவனை துதிப்பதை நிறுத்தி எவ்வளவு நாட்கள் ஆகிறது? இன்றைக்கி கர்த்தர் உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருக்கிறது. அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு கடந்து சென்றது போல நீங்களும் கர்த்தரை துதிப்பதையும் ஜெபிப்பதையும் நிறுத்தக்கூடாது. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். இன்றைக்கு உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். என்ன நடந்தாலும், என்ன அலை மோதினாலும், புயல் வீசினாலும், பிரச்சனைகள் வந்தாலும், நஷ்டங்கள், அவமானங்கள், சோர்வுகள், இழப்புகள் வந்தாலும் கர்த்தரை துதிப்பதையும் கர்த்தருக்கு கீழ்ப்படிதலையும் நிறுத்தாதிருங்கள். இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. 3ஆம் நாளில் ஆண்டவர் இயேசு உயிரோடு எழுந்தாரே, அதே போலதான் இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு முடியும். இந்த பிரச்சனைகளுக்கு கர்த்தர் ஒரு முடிவை கொண்டு வருவார். ஒரு உயிர்த்தெழுதல் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாய் காண்பீர்கள். ஸ்தோத்திரத்தையும் துதித்தலையும் நிறுத்தாதிருங்கள், கீழ்ப்படுதலை நிறுத்தாதிருங்கள். உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். பரலோகத்தின் தேவனே, அன்பின் ஆண்டவரே, இரட்சகர் இயேசுவை எங்களுக்கு முன்மாதிரியாக வைத்து எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற பாடங்களுக்காக நன்றி. அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவ மலைக்கு புறப்பட்டு போனார்கள் என்று வாசிக்கிறோமே. பெரிய ஒரு போராட்டத்தை சந்திக்க போகிறேன் என்று தெரிந்தும் என் ஆண்டவர் இயேசு பஸ்காவை ஆசரித்தார். சீடர்களுடைய பாதங்களை கழுவினார். அவர்களோடு அப்பத்தை பெற்று திராட்சரசத்தை பானம் பண்ணி ஸ்தோத்திரித்து கடந்து சென்றது போல உங்கள் பிள்ளைங்க கூட உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவும் உம்மை துதிப்பதை ஸ்தோத்தரிப்பதை நிறுத்தாதிருக்கும் கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன்ப்பா. தேவ கரம் கூட இருக்கட்டும். ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே,
தேவனோடு இருக்கிற உங்கள் உறவை எதுவும் பிரிக்கக்கூடாது. கிறிஸ்துவின் அன்பை விட்டு உங்களை யாரும் பிரிக்கக்கூடாது, எதுவும் பிரிக்கக்கூடாது. இந்த தீர்மானத்தோடு இந்த நாளை துவங்குங்கள். மரணம் அல்ல முடிவு, உயிர்த்தெழுதலே கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற பரிசு. இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.